இன்னொன்று, நான் பிள்ளைகளுக்கு நான் பள்ளியிலே கல்லூரியிலே பேசுகிற போது ஒரு கருத்து சொல்வேன், பிள்ளைகளுக்கு ஒரு கருத்து சொல்வேன். என்ன தெரியுமா? தன் பெற்றோர் மீது மதிப்பும் மரியாதையும் நன்றியும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் நிச்சயம் முன்னுக்கு வருவார்கள். தன்னுடைய பெற்றோர் என்ன செய்திருக்கிறார்கள் தனக்கு என்பதை பற்றிய ஒரு நன்றியும் அவர்கள் மீதான மரியாதையும் எந்த பிள்ளைக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்வில் முன்னுக்கு வருவார். நான் ஆபிரகாம் லிங்கன் வாழ்வில் இருந்து ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆன பிறகு அவர் செனட்டுக்கு வருகிற போது ஒரு எதிர்க்கட்சிக்காரர் ஒரு குற்றம் அல்ல, கேலி செய்தார். மிஸ்டர் லிங்கன், உங்களுடைய தகப்பனார் யார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? மறந்து விட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் தகப்பன் தைத்த செருப்பு இன்னும் என் காலில் கிடக்கிறது. உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவர். எவ்வளோ பெரிய இன்சல்ட் பாருங்க, பேசுகிறான் கொழுப்பா எடுத்து போய். உங்கள் தகப்பன் தைத்த செருப்பு என் காலில் இருக்கிறது. லிங்கன் எழுச்சி போது சொன்னார், ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, என் தகப்பனார் இறந்து 20 ஆண்டுகளாகிவிட்டன. 20 ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த செருப்பு கிழியவில்லை என்றால் அவர் எவ்வளவு நேர்த்தியான ஒரு தொழிலாளி என்று உங்களுக்கு தெரிகிறதா? 20 ஆண்டுகள் ஆன பிறகும் அது கிழியவில்லை என்றால் எவ்வளவு நேர்த்தியாக அதை தைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? இப்போதும் நண்பருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், ஒருவேளை அந்த செருப்பு கிழிந்து போனால் நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். காரணம், செருப்பு தைப்பதையும் என் தந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது உடல் உழைப்பு செய்கிற தாய் தகப்பனை மட்டமாக நினைக்கிற மனோபாவத்தை இளைய தலைமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வறுமையில் இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், படிப்பறிவில்லாத பாமரனாக இருக்கலாம், பெற்றோர்கள் மீது மரியாதையுடைய குழந்தைகள் நிச்சயம் வாழ்வில் முன்னுக்கு வருவார். ஆனால் அந்த மரியாதையை பெற்றோர்களும் ஏற்படுத்த வேண்டும், குழந்தைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இரண்டையும் சேர்ந்துதான் வற்புறுத்துகிறேன். நான் பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு சொல்லுகிறேன், பெற்றோருக்கும் ஒரு உணர்வு சொல்லுகிறேன். அம்பேத்கருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் தெரியும், படிக்கிற சூழ்நிலையில், படிக்கிற குடும்பத்தில், படிக்கிற இடத்தில் அம்பேத்கர் பிறக்கவில்லை. ஒரே சத்தம், கூச்சல், படிக்கவே முடியாது. அவரால் படிக்க வேண்டும் என்றால் படிக்கவே முடியாது. சின்ன குடிசை. எழுதுகிறார்கள், ஒருவர் உள்ளே படுத்தால் இன்னொருவர் அந்த குடிசைக்குள்ளே இருக்க முடியாது. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், இந்த பிள்ளை படிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் வெளியே போய் விடுவார். அல்லது மகன்கிட்ட சொல்வார், எப்போ படிக்க போறேன்னு கேட்டு அதுக்குள்ள அந்த குடிசையில் தான் இருக்கிற நேரத்தில் படுத்து அவருக்கு வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்து தூங்கணும். நீ எப்போ படிக்க போறே அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தூங்கிக்குவார். அதை விட ஒரு ஆச்சரியமான மகனை பார்த்து சொல்வாராம், இது படிக்கிறதுக்குரிய நேரம் இல்லைப்பா, இங்கே ஒரே கூச்சலாக இருக்கும். ஏன்னா அது ஒரு எளிய மக்கள் வாழுகிற பகுதி, ரொம்ப கூச்சலாக இருக்கும். இதெல்லாம் அடங்குறதுக்கு 12 மணி. நீ ஒன்று பண்ணு, சாயங்காலம் சாப்பிட்டுட்டு உடனே படுத்துக்கோ, நீ தூங்கிடு. இந்த சந்தடியெல்லாம் அடங்கின உடனே நான் உன்னை எழுப்புறேன், இந்த சந்தடி எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாராம் முழிச்சு. அந்த குப்பத்தில் எல்லா சண்டை சச்சரவெல்லாம் ஓஞ்சி ஒரு மாதிரி அமைதியாகும் இல்லையா? அப்போ பிள்ளையை எழுப்பி, இனிமே நீ படி, இப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறமா அவர் தூங்க போவாருங்க. எவ்வளவு அக்கறை எடுத்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்துருக்கிறாங்க பாருங்க, எளிமையா. இன்னைக்கு அம்பேத்கர் உலகமே பெருசா மிகப்பெரிய சட்டமேதனை பாராட்டுகிறது. அந்த தகப்பன் பிள்ளைக்காக விழித்திருந்தது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையிலும் விழிப்பு உடையவனாக தன்னை வைத்திருந்தான். எப்படி? இந்த நேரத்தில் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்காக இந்த தியாகத்தை நான் செய்ய வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். தியாகத்துக்கு தயாராக இல்லாதவர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளக் கூடாது. இழப்புக்கு தயாராக இல்லாதவர்கள் ஒருபோதும் தாய் தகப்பன் ஆகக்கூடாது. என் தூக்கம் கெடக்கூடாது, என் வசதி கிடக்கூடாது, என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த உணர்வுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தேவையே இல்லை, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நான் என் வசதி இம்மி கூட குறையக்கூடாது என்று நினைத்தால் எதற்காக பிள்ளை கொண்டு? இந்த உலகத்தில் தொல்லை செய்வதற்காகத்தான் ஒருவன் பிள்ளை பெற்றுக் கொள்கிறான். குழந்தைகள் கண்டிப்பாக தொல்லை செய்யும். நேரங்கட்ட நேரத்தில் அழும், நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு கேட்கும், அது தன்னுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்யும். இதை சகித்து கொண்டு அந்த குழந்தைகளுடைய அந்த இயல்பை ஏற்றுக்கொண்டு பல தியாகங்களுக்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்திலிருந்து தான் நல்ல பிள்ளைகள் உலகத்தில் தோன்ற முடியும். நான் இன்றைய சமூகத்தின் மீதான விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறேன் என்று வருத்தப்பட வேண்டாம். இன்று படித்துவிட்டு கொஞ்சம் நாகரிகமாக மேலே வேலைக்கு போகிற பெண்களும் சரி, ஆண்களும் சரி, பிள்ளைகள் தாங்கள் எதிர்பார்க்கிறபடி ஒரு குறிப்பளவுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே ஒழிய அவை தொல்லை செய்கிற போது சலித்துக் கொள்கிறார். எங்க அம்மாட்டியோ எங்க பாட்டிக்கிட்டயோ நான் அந்த குணத்தை பார்க்கல. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் புள்ள அழும்னு தெரியாது. நீங்க ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க, குழந்தை அழுது, அப்போ அதுக்கு இந்த கிரைப் வாட்டர் கொடுக்க சொல்லு அப்படின்னு இன்னொரு பாட்டி வருவா. இன்னும் அதுக்கு மேலே எத்தனை பாட்டி இருக்காளோ தெரியல. ஒருத்தி சொல்லி முடிச்சு அவ அம்மா சொல்லி அதுக்கப்புறமா உள்ளேந்து ஒரு பெரிய பாட்டி வருவா. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த குடும்பத்தில் 3 தலைமுறையாக வயிறு சரியில்லைங்கிறது
அதில் ஒரு நுட்பமான ஒரு தகவல் நமக்கு அதுக்குள்ள காத்திருக்கு. 3 தலைமுறையாக வயிறு சரியில்லாத ஒரு குடும்பம் போயிட்டு போகுது. ஆனால் அது பாருங்க, குழந்தை அழுத உடனே அம்மா ஓடியாரா, பாட்டி ஓடியாரா, எல்லாரும் ஓடியாரா. அந்த அது ஒரு பெரிய ஆச்சரியமான குணம். என்ன இந்த நச்சு தொந்தரவு இதெல்லாம் குழந்தைங்களை சகிச்சுக்கிறதுக்கு ஒரு தனி பொறுமை வேணும். நீங்கள் சாப்பிட சொல்ல நேரத்தில் சாப்பிடாது, தூங்க சொல்ல நேரத்தில் தூங்காது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்காது. ஒரே வார்த்தை. அதாவது நம்முடைய போன ஜென்மத்தை எதிரி அப்போ முடிக்க முடியாத கணக்கை இந்த ஜென்மால முடிக்கணுங்கிற ஐடியாவோட நம்ம வீட்டில் வந்து உட்காந்து நம்ம அனுமதியோடையே நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருப்போம். அது ஒன்றும் மாற்ற முடியாது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். நம்ம பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் புத்திரன் அமையும். புத்திரன் சரி புத்திரன் சரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதான் புத்திரஸ்தானம் இல்லையா ஜாதகப்படி. அப்படிதான் வந்து பிள்ளைகள் பிறக்கும். கணக்கை செட்டில் பண்ண தான் வந்து பிறந்திருக்கும். அது நீங்கள் இப்பெல்லாம் இந்த சாப்பாடு ஊட்டுறதுங்கிறதே நம்முடைய பெண்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். இந்த பையன் சாப்பிடுனா சாப்பிட மாட்டான். இந்த பையன் நான் பல வீட்டில் பார்க்குறேன். அந்த அந்த குழந்தைய பல பேர் குத்தி வாய்க்குள்ளே திணிச்சு அழகான மொத்தமாக அப்படியே அது வெளியே துப்பி அதை சாப்பிட வைக்கிறதுக்கு இல்லாத அமட்டெல்லாம். அது வேறு நம்ம மாடர்ன் பெண்கள் வேறு இந்த கம்ப்யூட்டரில் படிச்சு விட்றாங்க. அதுக்கு எவ்வளோ வேணும்னு ப்ரொபோஷனேட்டாக அதில் போட்டிருக்காங்க. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர். அது மனுஷன் திங்க முடியாது, மனுஷன் திங்க முடியாது. அது எனக்கே உன்னை தயார் பண்ணி அதை எடுத்து வச்சு வாயில் போட்டு திணிச்சு ஓட அது அப்படியே ஓட விரட்டி விட்டு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது வந்து அம்மா வாழைப்பழம் கொடுமா. பசிக்கு வந்து யாருமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே கேட்கும். நீங்கள் குழந்தைய பசிக்க விட்டா தானே அது கேட்கும். அது மட்டும் இல்லை, இவங்க வீட்டில் சாப்பிடாது எதிர் வீட்டில் போய் முறுக்கு வாங்கி தின்னுடும். அது அங்கே அடுத்த வீட்டில் போய் பிஸ்கட் தின்ட்டு வந்துடும். இது இன்னிய நேற்று வழக்கம் இல்லை. யசோதை பாடுறான்னு பெரியாழ்வார் பாடுறாரு. இந்த பயலுக்காக நான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், இங்கே சாப்பிடவே இல்லைன்னு. எப்படி திம்மா? ஊர் முழுக்க வெண்ணெயை தின்னுட்டு வந்திருக்கிறான். அப்புறம் எப்படி அந்த தொப்பையில் இன்னொன்று போவோம், எல்லா வீட்லையும் போய் இரவலால் தின்னுபிட்டு அப்புறம் இங்கே வந்து யசோதை வீட்டில் ஒன்றுமே சாப்பிடவே இல்லைன்னு ரொம்ப அழகாக பெரியாழ்வார் பாடுறார். நான் மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், அவனுக்கு நான் லட்டு முறுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், என் பிள்ளை சாப்பிட வர மாட்டேங்கிறான். யசோதை பாடுறதா பெரியாழ்வார் பாடுறார். குழந்தைங்க எப்போவுமே அது இஷ்டத்துக்கு தான் சாப்பிடும். சார் மேல்நாட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணால் சார், எப்படின்னா நாம் ஒரு ஷெட்யூல் போட்டு அதுபடி சாப்பாடு கொடுக்குறது குழந்தைக்கு என்னென்ன நியூட்ரிஷியஸாக என்னென்ன வேணும்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அது இத்தனை மணிக்கு சாப்பிடணும், காலைல 7னா 7க்கு சாப்பிடணும், 12னா 12க்கு சாப்பிடணும், இப்படிலாம் போட்டு ஷெட்யூல் போட்டு ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனாக வளர்த்தான். அது எப்படி வருதுன்னு அது இஷ்டத்துக்கு விட்டான். என்ன அது எப்போ கேட்குதோ என்ன கேட்குதோ கொடுத்துருது, அது எப்போ கேட்குதோ என்ன கேட்குதோ அதை கொடுக்குறது. அப்படி ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனை வளர்த்தான். கடைசியாக கணக்கெடுத்து பார்த்தா இந்த டயத்துக்கு கொடுத்த குழந்தைங்க தான் வியாதி வருது. அது சௌரியத்துக்கு சாப்பிட்டு பார்த்தீங்களா, அது ஆரோக்கியமாக இருக்கு. ஏன்னா ஒன்றை மறந்துடுறாங்க, மகிழ்ச்சியை விட வலிமையான ஆரோக்கியம் வேறு கிடையாது. குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் அது மகிழ்ச்சியை கெடுத்துட்டு என்ன கொடுத்தாலும் பிரயோஜனம். பயங்கர நியூட்ரிஷியஸாக ஒன்று வாய்க்குள்ளே வச்சு துணிச்சு கொடுத்தாலும் உடம்புல ஒட்டாது. ஏன்னா நீங்கள் எதுக்க கொடுத்துருக்கிறீங்க, அது எதுக்குது கொடுத்துருக்கிறீங்க, அதுவும் எடுத்து வேலை போட்டு வச்சுங்க, அது ஒட்டும். நீங்கள் எல்லாத்தையும் ஆஃபர் பண்ண வேண்டியதான் குழந்தைக்கு. அது இன்றைக்கி வாழைப்பழம் சாப்பிடும், அதுக்கு தோன்றது சாப்பிடும். இன்றைக்கி வாழைப்பழம் சாப்பிடும், நாளைக்கு வந்து பாதாம் பருப்பு சாப்பிடும், ஒரு நாள் கடலை உருண்டை கொண்டா அப்படின்னு கேட்கும், ஒரு நாளைக்கு வந்து சாதம் சாப்பிட்றேங்க, இன்னொரு நாள் திடீர்னு எனக்கு வெறும் இருக்கிற 1 கிலோ உருளைக்கிழங்கையும் காலி பண்ணிடும். உட்காந்துன்னு வச்சுங்க, அம்மா சொன்ன எந்திரி போதும் அப்படின்னா கொண்டா ஏன் நல்லா இருக்கு. இப்போ அது குழந்தையோட ரொம்ப அப்படி போகக்கூடாது, இது கண்ட்ரோல் பண்ணாமே ஒழிய அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம அதிகமாக கொடுக்க முடியுமே ஒழிய கெடுதல் அல்ல. நம்ம என்ன விஷமாக வீட்டில் வச்சுருக்கோம் சார். சில பேர் குழந்தைய வெளியில் விளையாட விட மாட்டாங்க சார். வெளியில் விளையாடாது, உனக்கு வியாதி வந்துடும், டிபி வந்துடும், ஆஸ்மா வந்துடும், ஆஸ்பத்திரியை வீட்டில் நடத்துகிறேன், எது வந்துடும் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு அந்த குழந்தைக்கு. இந்த மழையில் போனால் குழந்தைக்கு நனையணும்னு ஒரு ஆசை வரும். இப்படி தெருவில் மழை பெஞ்சா ஓடி போய் நாங்களாம் தொட்டி முத்தத்தில் போய் நினைஞ்சிருக்கோம். எங்கள் வீடு தொட்டி முத்தம் உள்ள வீடு. மழை பெஞ்சா போய் தொட்டி முத்தம் நின்று நனைவோம். ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் நனையிறதுனா அது ஒரு பெரிய ஆனந்தமான விஷயம். இன்னைக்கு யார் வீட்லையாவது குழந்தைய வெளியே நனைய விடுவாங்களா? சளி வந்துடும், சளி பிடிச்சிடும், வேண்டாம் சொன்னா கேள். சளி என்ன எய்ட்ஸா? அவ்வளோ ஆபத்தான வியாதியா? பிடிச்சா 3 நாள் இருக்கும், போயிடும் அது பாட்டுக்கு. ஒரு தடவை சளி வந்து போயிட்டா சளியை எதிர்க்கிற சக்தி கூட அந்த உடம்புக்கு வந்தாலும் வந்துடும், இன்னும் ஆரோக்கியமாக கூட அந்த குழந்தை மாறிடும். அது அந்த மழையில் ஆடுறதுல ஒரு சந்தோஷம்னா விட வேண்டியது தானே. மழையில் நனையக்கூடாது, மழை நெஞ்சால் உனக்கு ஜுரம் வந்துடும். நீங்கள் மைண்டை கண்டிஷன் பண்ணுறீங்க. எப்படின்னா மழையில் நெஞ்சுட்டா ஜுரம் வந்துடும் ஒரு விஷயத்தை அது உள்ளே போட்டுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு அந்த நோய் மனசுலேயே பதிஞ்சிடும். நம்ம எங்கே போனாலும் அந்த தடை வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். அது பெரிய ஆபத்து இல்லை. ஒரு காருக்குள்ளே குறுக்க ஓடி போச்சுன்னா தப்பு, அது போகாதரா, அப்படி ஓடக்கூடாதரா, காரில் அடிபட்டு போயிடும் சொல்லலாம். அது என்னமோ ஒரு விளையாடுது, கொஞ்சம் மண்ணில் போய் விளையாடுறது குழந்தையோட இயல்பு. அந்த மண் மீது இருக்கிற ஒரு நேசம். நான் கூட ஒரு சைக்காலஜி புக்கில் படித்து ஆச்சரியமாக அதை பல பேருக்கு சொல்கிறேன்.
உங்களுக்கு ரொம்ப சோகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, தாங்க முடியாத வேதனை, ஏதோ பெரிய இழப்பு துக்கம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே வேணாம், அப்படியே பூமியில் குப்புறப்படுத்து 2 உள்ளங்கையும் பூமியில் படுற மாதிரி அப்படியே படுத்து நீங்கள் அழுது தீர்த்துட்டா போதும். நம்ம 2 கையும் பூமியில் அப்படி படுற மாதிரி குப்புறப்படுத்து நம்முடைய மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் சொல்லி அழுதுட்டா அந்த துக்கம் அதோட போயிடும். இடி விழுந்தா கூட எப்படி இடி தாங்கி வாங்கி பூமிக்கு அனுப்புமோ, உங்கள் மனதில் விழுந்த இடியை உங்கள் பூமி வாங்கி கொள்ளும். பூமியை விட சிறந்த தாய் உலகத்தில் இல்லை. பூமியை விட சிறந்த தாய் இந்த உலகத்தில் இல்லை. அவ எல்லாத்துக்கும் பெரிய தாய் அவ பூமாதேவி. அப்போ அது வெறும்னா உருளும், அந்த பூமியில இருந்து குழந்தை அப்படி படுத்து அப்படி உருளும். இப்பெல்லாம் உருளாத, பாக்டீரியா வந்து ஒட்டிடும். ஐயோ 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 ஐயோ, அந்த டிவி விளம்பரத்தாலேயே பல குழந்தைங்களுக்கு ரொம்ப கெடுதல். அந்த குழந்தையோட குழந்தைத்தன்மைன்னு இருக்கு இல்லையா, குழந்தைகிட்ட என்ன சார் ட்ரெஷர், குழந்தைத்தன்மை தானே. அந்த குழந்தைத்தன்மையோட இருக்கும். நம்ம மெச்சூரிட்டியை அந்த குழந்தைகிட்ட எதிர்பார்க்குறோம். இதை விட மோசமான விஷயம் இருக்கா? மெச்சூரிட்டியை குழந்தைகிட்ட எதிர்பார்க்கலாமா? அது எப்போதான் அப்புறம் குழந்தையா இருக்க போகிறது? என்னைக்கு அது குழந்தையா இருக்க போகிறது? குழந்தையா இருக்க அலோவ் பண்ண வேண்டாமா? குழந்தைய பார்த்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற, நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம், ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு. குழந்தைக்கு கையை மண்ணில் வைக்காத, தண்ணியில் வைக்காத, அப்படி வைக்காது. மெச்சூரிட்டியை குழந்தைகிட்ட எதிர்பார்க்காது. அது குழந்தையா இந்த பருவத்தில் இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க அது குழந்தையாவே இருக்க முடியாது. சார், கல்கியில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், பந்தய குதிரைகள் அப்படின்னு. கல்கி கடைசி பக்கம் எழுதும்போது எழுதியிருந்தேன். இந்த குழந்தை நம்ம என்ன பண்ணுறோம், வெரைட்டி 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 அது இப்போ எக்ஸ்ட்ரீம் விளிம்புக்கு வந்துடுது. எப்படின்னா, இப்போவே நீ ஐஏஎஸ் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வந்து பெரிய ஆளாக வரணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நீ வந்து மியூசிக் டியூஷன் போய்ட்டு வா, அப்புறம் ஃப்ரெஞ்சு டியூஷன் போய்ட்டு வா, இனிமேல் இங்கிலீஷ் படித்து பிரயோஜனம் இல்லை, ஃப்ரான்ஸில் போய் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு வா, எதுக்கும் ஜெர்மனும் சேர்த்து படிச்சுக்கோ, ஒருவேளை ஜெர்மனி போக வேண்டாம் ஜெர்மனி படிச்சுக்கோ, அப்புறம் வந்தவொடனே பழைய நம்ம ஸ்லோகத்து கிளாஸுக்கு போய்ட்டு வா, ஸ்லோகமும் உனக்கு பரம்பரையும் விடக்கூடாது, நீ ஸ்லோகமும் படிச்சுட்டு வா. எவ்வளோ படிக்காது, எவ்வளோ படிக்காது. நீ வெரைட்டி வெரைட்டி வெரைட்டி, மேத்ஸ் டியூஷன் தனியா, இங்கிலீஷ் டியூஷன் தனியா, வெரைட்டி வெரைட்டி வெரைட்டி. போட்டிக்கு குதிரையை தயாரிப்பது போல் பிள்ளைகளை தயாரிக்கிறார்களே ஒழிய, போட்டிக்கு குதிரையை தயாரிப்பது போல் பிள்ளைகளை தயாரிக்கிறார்களே ஒழிய, அன்பு, பாசம், அந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இவைத்தையெல்லாம் குழந்தைகள் கொன்று குழந்தைகள் மிக சீக்கிரத்தில் கிழவர்களாக ஆகிவிடுகிறார்.